இப்ப நம்ம சொசைட்டியை எப்படி நார்மலைஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறவங்க கொடுக்கலாம், இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்கிட்ட இருக்குப்பா, என் பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்கு, நான் கொடுக்குறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அந்த நம்ம எல்லாம் கேள்வி கேட்கிறோம்ல, அதை நார்மலைஸ் பண்றோம்ல, அதெல்லாம் தான் இங்க பிரச்சனையா உருவாகுது. இப்போ இந்த 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 நார்மலைசேஷன் எங்க வந்து நிக்குதுன்னா இந்த மாதிரிதான் நிக்குது. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறதுல என் பொண்ணு செத்து போச்சு, நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருமா? அப்போ அவங்க எவ்வளவு பேக்வர்டான ஒரு சொசைட்டில, பேக்வர்டான அந்த மனநிலையில இன்னமும் இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அவ்வளவு துக்கத்திலயும் அவங்களுக்கு அந்த வார்த்தை வருது. இது அவரை மட்டும் குறை சொல்றதுன்னு இல்ல, இந்த அப்பா மட்டும் இல்ல, இங்க பல அப்பாக்கள் அப்படிதான் இருக்காங்க. அந்த ஆடியோல கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ரிதன்யாக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் தோணுச்சு. அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை சில நேரங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் தான். ஆனா ஒருவேளை அவங்க தயங்கி இருக்கலாம், என்னுடைய முதல் வாழ்க்கை இப்படி போயிருச்சு, இதை போய் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அங்க ஒரு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இருந்து யாராவது ஒருத்தவங்க அந்த நேரத்துல ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருந்தாவோ, இல்ல நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, இல்ல உங்க அப்பா அம்மாட்ட இன்னும் பேசு அப்படின்னு சொல்லியிருந்தாவோ, ரிதன்யா கண்டிப்பா வந்து இந்த தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு நம்ம ரிதன்யாவை பத்தி பேசுவோம், அடுத்த ஒரு இஷ்யூ வரும், கொஞ்ச நாள் ஒரு வாரம் பேசுவோம், மறந்துடுவோம், அதுக்கப்புறம் அடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம நகர்ந்துரும். திருப்பி இன்னொரு பெண்ணுக்கு நடக்கும் இதே வரதட்சணை, இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும், நம்ம பேசுவோம், மறந்துடுவோம், போயிடும். இந்த மாதிரி ரிப்பீட்டா நடந்துட்டே இருக்கானா இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் என்ன? நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பெரிய அளவுல சொசைட்டி லெவல்ல நம்மளால தடுக்க முடியலனாலும் கூட நாம வரதட்சணை வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். நம்முடைய பொண்ணு நம்ம கிட்ட திரும்பி வந்தது அப்படின்னு சொன்னா அதோடைய ஒரு பிரச்சனையை காது கொடுத்து அட்லீஸ்ட் நம்ம கேட்கறதுக்காக தயார் இருக்கும். இது ஒரு பொண்ணு